ஃப்ரெஷ்ஷான மசாலாவை வறுத்து அரைச்சி வைக்கிற இந்த செட்டிநாடு சிக்கன் கிரேவிக்கு எங்கள் வீட்டில் எனக்கு பயங்கர காம்ப்ளிமெண்ட்ஸ், அவ்வளோ சூப்பராக இருந்ததுன்னு சொன்னாங்க. அடுத்த முறை சிக்கன் வாங்கும்போது இந்த மெத்தடில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் மல்லி, 1 பீஸ் பட்டை, 3 கிராம்பு, 1 ஸ்டார் அனீஸ், 1 ஏலக்காய், 1 பிரியாணி இலையை இந்த மாதிரி பிச்சு போட்டுட்டு ஒரு சின்ன பீஸ் கல்பாசி சேர்த்துட்டு இதை வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இதில் 10 காஷ்மீரி மிளகாய் சேர்த்து வறுத்துக்கோங்க. கடைசியாக ஒரே ஒரு துண்டு தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து வறுத்து ஆறுனதும் மிக்சி ஜாரில் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. மிக்சி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம், 15 சின்ன வெங்காயம் சேர்த்து இதையும் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய், அரைச்ச வெங்காய விழுது சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிட்டு 1/2 கிலோ சிக்கன், 3 தக்காளி, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதில் அரைச்ச மசாலா கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வதக்கி விடுங்க. 2 டம்ளர் தண்ணி சேர்த்து மூடி போட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன்லாம் வெந்து கமன்னு குழம்பு கொதிச்சிட்ருக்கு. கடைசியாக கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து மூடி போட்டு 1 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா ருசியான செட்டிநாடு சிக்கன் கிரேவி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.